கனமழை எதிரொலி காரணமாக ஆனைமலை அடுத்த ஆழியார் கவியருவி செல்ல சுற்றுலாப் பயணிகளுக்கு வனத்துறை தடை விதித்துள்ளது. கடந்த 2 நாட்களாக ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று வால்பாறை பகுதிகளில் அதிக அளவில் கனமழை பெய்ததால் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள ஆழியார் கவியருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தடுப்பு வேலிகள் அனைத்தும் உடைந்து காணப்பட்டது. இந்த நிலையில் சுற்றுலாப் பயணிகளின் நலன் கருதி அருவிக்கு செல்ல தற்போது வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். மேலும் நீர்வரத்து குறைந்தவுடன் தடுப்பு சீரமைக்கப்பட்டவுடன் சுற்றுலாப் பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். நிலக்கோட்டை அருகே உள்ள அணைப்பட்டியில் முறையாக சாலை வசதி செய்து கொடுக்காத தமிழக அரசை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் அணைப்பட்டியில் பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோவில் உள்ளது. தினம்தோறும் சுமார் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லும் இப்பகுதிக்கு சாலை அமைத்து சுமார் 15 வருடங்கள் ஆகிறது. மற்ற சாலைகள் முழுவதையும் பராமரிப்பு செய்யும் தமிழக அரசு இந்த சாலையை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை என அப்பகுதி மக்கள் ஒன்று திரண்டு ஜேசிபி வாகனத்தை சாலையின் குறுக்கே நிறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். ராஜபாளையம் உட்கோட்ட காவல்துறை சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் உட்கோட்டை காவல்துறை சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தொடக்கத்தில் ரயில்வே பீடர் சாலையில் உள்ள தனியார் பள்ளியில் வைத்து போதைப்பொருள் தடுப்பு குறித்த உறுதிமொழியை மாணவர்கள் மற்றும் காவல்துறையினர் எடுத்துக் கொண்டனர். பின்னர் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை ராஜபாளையம் டிஎஸ்பி அழகேசன் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பதாகைகளை ஏந்தியவாறு மாணவர்கள் முக்கிய வீதி வழியாக சென்று மீண்டும் பள்ளி வளாகத்தில் நிறைவடைந்தனர். சென்னை வானகரத்தில் சர்வீஸ் சாலையில் அதிக அளவில் வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் வாகன ஓட்டிகள் வாகனங்களை அச்சத்தில் ஓட்டி செல்கின்றனர். சென்னை வானகரத்தில் பல பிரபலமான ஓட்டல்கள் இயங்குகின்றன. இந்த ஓட்டல்களுக்கு வரும் வாடிக்கையாளர்கள் தாங்கள் வரும் வாகனங்களை சர்வீஸ் சாலையிலேயே நிறுத்தி செல்வதால் இந்த சர்வீஸ் சாலை முழுவதும் வாகனங்களால் நிரம்பி காணப்படுகிறது. இதனால் விபத்துக்கள் ஏற்படும் சூழலும் உருவாகியுள்ளது. எனவே பார்க்கிங் இல்லாமல் செயல்படும் உணவகங்கள் மீதும் வாகனங்களை சாலைகளில் நிறுத்துபவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கும்படி பலமுறை முறையிட்டும் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. எனவே சர்வீஸ் சாலையில் பார்க் செய்யப்படும் வாகனங்கள் மீது மதுரவாயில் போக்குவரத்து போலீசார் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சங்ககிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மதுபானங்கள் மற்றும் கள்ளச்சாராயத்திற்கு எதிரான விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் சங்ககிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மதுபானங்கள் மற்றும் கள்ளச்சாராயத்திற்கு எதிரான விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இம்முகாமிற்கு சங்ககிரி வருவாய் கோட்டாட்சியர் லோகநாயகி தலைமை வகித்தார். இம்முகாமில் கள்ளச்சாராயம் குடிப்பதால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பின்னர் கள்ளச்சாராயம் குடிப்பதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை மாணவர்கள் கையில் ஏந்தி பேரணியாக சென்றனர். இதில் கலால் தாசில்தார் வேலாயுதம், உதவி ஆய்வாளர் ராஜப்பன் மற்றும் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். உதகை கள்ளக்குறை சாலையில் மழையின் காரணமாக மரம் விழுந்ததில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு முதல் தொடர்ந்து சாரல் மழை பெய்து வருகிறது. அந்த வகையில் கடந்த 24 மணி நேரத்தில் நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக தோவாளாவில் 186 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இந்நிலையில் மழை காரணமாக உதகை கள்ளக்குறை சாலையில் பெரிய மரம் சாலையின் குறுக்கே விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் அவதிக்குள்ளாகினர். இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் மரத்தை வெட்டி அகற்றும் பணியில் ஈடுபட்டனர்.
உலக சர்வதேச போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோதமான கடத்தலுக்கு எதிரான தினத்தை முன்னிட்டு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நாமக்கல் பூங்கா சாலையில் நடைபெற்ற விழிப்புணர்வு மனித சங்கிலி பேரணியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணா மற்றும் நாமக்கல் மாவட்ட வருவாய் அலுவலர் சுமன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்த மனித சங்கிலி பேரணியில் போலீசார், சமூக ஆர்வலர்கள், நாமக்கல் வர்த்தக கடை உரிமையாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு போதைப் பொருட்களுக்கு எதிராக பதாகை ஏந்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து நாமக்கல் தெற்கு அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற பள்ளி மாணவ மாணவிகளின் விழிப்புணர்வு பேரணியை தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணா தொடங்கி வைத்தார். இதில் பள்ளி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு போதை பழக்கத்துக்கு எதிராக பதாகைகளை ஏந்தி முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் LEP மனித உரிமை பேரவை சார்பில் முன்னாள் காங்கிரஸ் தலைவர் இளைய பெருமாள் அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் தமிழக காங்கிரஸ் தலைவரும் தீண்டாமை ஒழிப்பு கமிட்டியின் மாநில தலைவருமான மறைந்த இளைய பெருமாள் அவர்களின் 101வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சிதம்பரம் முத்தையா நகரில் உள்ள கோகுலம் அரங்கில் வைக்கப்பட்டிருந்த அவரின் திருவுருவப் படத்திற்கு LEP மனித உரிமை பேரவை நிறுவனர் கோகுல் தலைமையில் மலர் தூவி புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் ஏழை மற்றும் முதியோர்களுக்கு மதிய உணவு அளித்தனர். ராணிப்பேட்டையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வளர்மதி தலைமையில் உலக போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தையொட்டி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் வளர்மதி தலைமையில் தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத் துறையின் சார்பில் உலக போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தையொட்டி போதைப் பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழியினை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிரண் சுருதி முன்னிலையில் அனைத்து மாணவர்களும் எடுத்துக் கொண்டனர். தொடர்ந்து மாணவர்களுக்கு மத்தியில் உரையாற்றிய மாவட்ட ஆட்சித்தலைவர் வளர்மதி, போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் விற்பனை குறித்து தெரியவந்தால் உடனடியாக 10581 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு தகவலை தெரிவிக்கலாம். போதைப் பழக்கத்திலிருந்து மீண்டு வர 1446 என்ற எண்ணிற்கும் தொடர்பு கொள்ளலாம் உள்ளிட்ட பல்வேறு அறிவுரைகள் வழங்கினார். தொடர்ந்து அறிவொளி கலைக்குழுவினர் மூலமாக போதைப்பொருள் தடுப்பு குறித்து விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. ராஜபாளையத்தில் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கைத்தறி நெசவாளர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் முனியம்மன் பொட்டல் பகுதியில் AITUC கைத்தறி சம்மேளனம் சார்பில் கவன ஈர்ப்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட நெசவாளர்கள் கலந்து கொண்டு கைத்தறி நெசவு தொழிலை பாதிக்கும் GST வரி விதிப்பை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும், நெசவாளர் சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு திட்ட உறுப்பினர் இறப்புக்கு பின் அவரது வாரிசுதாரருக்கு ரூபாய் 3 லட்சம் காப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும், மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கைத்தறி நெசவாளர்கள் முழக்கங்களை எழுப்பினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு